ஹே மகாஸ், இந்த எபிசோட்ல கௌதம் தின்னனூரி டைரக்ஷன்ல விஜய் தேவர்கொண்டா நடிப்பில் வெளிவந்திருக்கும் கிங்டம் தமிழ் டப்பிங் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட கதை 90s ஸ்டார்ட் ஆகுது. விஜய் தேவர்கொண்டா ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணிட்டு வராரு. பேசிக்காவே இவர் ஒரு முன்கோபக்காரரு. அதனால அநியாயத்தை கண்டா பொங்கி எழுந்துடுவாரு. இவர் ஒரு 18 வருஷமாவே சின்ன வயசுல வீட்டை விட்டு ஓடி போன அவங்க அண்ணனை தேடிட்டு இருக்காரு. ஒரு பிரச்சனை இல்லை, சீனியர் போலீஸ் ஆஃபீஸரை கை நீட்டி அடிச்சிடுறாரு. இதனாலேயே இவருக்கு வேலை போகிற சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷன்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இவருக்கு ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன் தராங்க. இலங்கையில யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு ஸ்மக்லிங் கூட்டத்தை உளவு பார்க்கறதுக்காக இவரை ஸ்பையா அங்கே அனுப்புறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கூட்டத்தோட தலைவரை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வரணும். இதுதான் அவருடைய டாஸ்க்கு. அது வேற யாரும் இல்ல, இவரோட கூட பிறந்த அண்ணன் தான். யாழ்ப்பாணத்துல இருந்து அவங்க அண்ணனை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்தாரா இல்லையான்றதுதான் கதை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இங்க வேற ஒண்ணு கிண்டி வச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். நீ அண்டர் கவர் ஸ்பையா மாறணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பாய்லர் இருக்க தான் செய்யும். அதை மனசுல வச்சுட்டு பாருங்க. நான் முதல்ல ஒரு கதை சொன்னேன்ல, அதவே அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணி எடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு மல்டி லேயரா வேற ஒரு ஸ்டோரி சொல்றேன்னு சொல்லிட்டு 1000ல் ஒருவன், வந்தான் வென்றான், தோரணை, ரீசெண்டா வந்த ரெட்ரோ வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கிண்டி வச்சிருக்காங்க. என்னைக்குதான் இந்த மல்டி லேயரா கதை சொல்றது நிப்பாட்ட போறாங்களான்னு தெரியல, முடியல. மேக்கிங் வைஸை பார்த்தா இது ஒரு ஸ்ட்ராங்கான படம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் விறுவிறுன்னே போச்சு. ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸு, மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, சீனோட ஸ்டேஜிங் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரைட்டிங்கில் தான் சொதப்பிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, விஷமத்தனம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாங்க, யாழ்ப்பாணத்தில் வாழ்கிற தமிழர்களை கொச்சப்படுத்தி எடுத்து வச்சிருக்காங்க. அந்த படத்தை தமிழில் டப் பண்ணி இங்கேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யாருமே எதிராக குரல் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. அது சரி, தமிழனால இழிச்சவன் தானே. இதெல்லாம் தவிர்த்து ஒரு படமா பார்த்தா ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஆவரேஜான செகண்ட் ஹாஃப் உள்ள படம். செகண்ட் பார்ட்டுக்கு வேற லீட் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். அம்மாவை, வீட்டை, வேலையை, ஊரை எல்லாத்தையும் மறந்துடணும். டெக்னிக்கல் வைஸ் பார்த்தோம்னா அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஏற்கனவே கேட்ட மாதிரி தான் இருக்கு, ஆனால் இந்த படத்துக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. அதனால நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி ஜோமன் டி ஜானும் கிறிஸ் கங்காதரனும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி டார்க் டோன்ல நல்லாவே எடுத்திருக்காங்க. நவீன் நொலியோட எடிட்டிங்ல படம் ரொம்ப லென்த்தியா போது, கொஞ்சம் கிறிஸ்பா கட் பண்ணிருக்கலாம். நீ கால் வைக்க போற புது உலகம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா விஜய் தேவர்கொண்டா இந்த கேரக்டருக்காக நிறைய மெனக்கட்டிருக்காரு. அது நல்லாவே தெரியுது. நல்லாவும் நடிச்சிருக்காரு. வில்லனா நடிச்சிருக்கிற வெங்கடேஷும் நல்லாவே நடிச்சிருக்காரு. ஹீரோவோட அண்ணனா வர சத்யதேவும் நல்லா நடிச்சிருக்காரு. சீனியர் போலீஸ் ஆஃபீஸரா வர மணிஷ் சௌத்ரியும் நல்லாவே நடிச்சிருக்காரு. ஹீரோயின்லாம் இந்த படத்துக்கு இலவச இணைப்பு மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. பெருசா எதுவும் ஸ்கோப் இல்லை, அவ்வளவுதான். ஓவராலாக அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு படமாக பார்க்கும்போது தாராளமாக இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். பட் கதையை பார்த்தோம்னா விஷமத்தனம் உள்ள கதை. இந்த போக்கை கண்டிப்பாக இவங்க மாற்றிக்கணும். ஒரு படமாக பார்க்கும்போது இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 3/5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் கான்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கான்காட். இந்த படத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும், ஐ திங்க் இந்த மண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கு, மனுஷங்களை கூட ராட்சசனா மாத்திடுதுன்னு. அதே மாதிரி இந்த மண்ணை பத்தி படம் எடுக்கும் போதெல்லாம் டைரக்டர்ஸ் எல்லாம் ராட்சசனா மாறிடுறாங்க. தமிழர்களை பத்தி தப்பாவே ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இது மாறணும்.